திரு முனவர் பாஷாட்ட தொடங்கிட்டதுனால அவர் கேட்டு வந்துடுறேன். நீங்கள் உட்பட உங்கள் தலைவர் உட்பட அத்தனை பேரும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவர் வேறு ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு வர்றார். இதுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குது இந்த அறிக்கைக்கு அப்படின்னு பார்க்குறாரு. நாம் வந்து எம்ஜிஆர் வாக்குகளை பாஜக குறிவைக்குதா அப்படின்னு நினச்சா அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த அதிமுக பாஜகன்னு ஒரு இணக்கம் எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாதுன்றதுக்கான ஒரு அறிக்கை அப்படின்னு இதை பார்க்குறாரு. நீங்கள் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவரை ஒரு மாநில தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய தேசிய தலைவர். ஓகே, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மனதில் பட்ட கருத்தை துணிந்து சொல்லக்கூடியவர். என் தலைவர் காமராஜ், என் வழிகாட்டி அண்ணா என்று திமுகவில் இருக்கும் பொழுதே பெருந்தலைவர் காமராஜரை தன்னுடைய தலைவராக அறிவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை மோடியோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை பொறுத்தவரை அது மகிழ்ச்சியை உருவாக்குமே தவிர பிளவுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே அண்ணா திராவிட சொல்றாரு, மறைந்த தலைவர்களையும் ஒப்பிடுறது வேற. சமகால தலைவர் அவர் ஒரு நீங்களே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களை வெறும் தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்க முடியாது. அவர் அகில இந்திய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற நேரத்தில் அப்புறம் அவர் ஒரு பாரத ரத்னா புகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டார். அவரை வந்து நீங்க சமகால தலைமையோட ஒப்பிடுறதே எப்படி சரியா இருக்க முடியும்? இந்திய பிரதமரோட ஒப்பிடுறது ஜெயக்குமார் தான் சொல்றாரு, இது மலைக்கும் மடுவுக்கும் இடையிலன்னு ஒரு விமர்சனம். அவர் மலைன்றதுல யாரும் மாறுபட்ட கருத்து இல்ல. அதுக்காக மோடி மலை இல்லைன்னு இவர் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஜெயக்குமார் வேணா மடுவா இருக்கு. அதிமுக தொண்டரா எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபாலோவரா அவர் அதை சொல்றாரு. அவருடைய கருத்து சார், ஒப்பிட முடியாத ஒரு உயரத்துல இருக்கிறாரு. மோடி வந்து இன்னைக்கு மலை உயரத்துல தான் இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி மலையோட மலையை தான் ஒப்பிட்டு இருக்காங்களே தவிர இவர் நினைக்கிற மாதிரி மலையையும் மடுவையும் ஒப்பிடல. இல்ல, மலையா இருக்கிறது திரு முனவர் பாஷாக்கு இருக்கலாம், தமாகாக்கு இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவரை அவங்க ஏத்துக்கல. அவங்க எடப்பாடியை தான் புரட்சி தலைவரா நினைக்கிறாங்க. அதனால தான் அடிப்படையில் சொல்றீங்க. அது எந்த அடிப்படையில் இந்த விமர்சனம்? புரட்சி தலைவரை புகழ்ந்தால் உண்மையான அதிமுக தொண்டர் அதை வரவேற்பான். ஏன்னு சொன்னா புரட்சி தலைவர் தான் சார். அவர் யார் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்கங்கறத கவனிக்க வேண்டியிருக்கு. அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. திமுகவில் இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், காமராஜர் என்னுடைய தலைவர், அண்ணா என்னுடைய வழிகாட்டின்னு சொல்றத எந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஒரு கருத்தோ அதே போல மோடி அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது ஒரு பெருந்தன்மையான கருத்து. ஏனென்று சொன்னால் மோடி வந்து இந்த தேசத்துடைய பிரதமர், நம்முடைய அர்ஜுன் மூர்த்தி சொன்ன போல உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற ஒரு தலைவர். அதே போலதான் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் உலகம் போற்றுகின்ற ஒரு தலைவராக, உலக நாடுகள் எல்லோரும் அவரை போற்றி புகழக்கூடிய தலைவராக இருந்திருக்கிறார். எனவே எம்ஜிஆரை மோடி அவர்களோடு ஒப்பிடுவது என்பது மானசீகமான கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அதில் அரசியல் உள்நோக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் கூட்டணி என்பது 2026 அதை முடிவெடுக்க வேண்டியது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதிமுக பாஜக எல்லோரும் இணைந்த ஒரு பலமான கூட்டணியை திமுகவை வீழ்த்துவதற்கு தேவை. இன்றைக்கு பாரத பிரதமர் மோடியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தால் அதிகமாக விமர்சிக்கப்படுகின்ற ஒரு தலைவர் மோடி. எந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த திமுக இன்றைக்கு மோடியை விமர்சிக்கிறது என்று சொன்னால் அந்த புரட்சி தலைவர் வழியில் வந்த ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், கடைசி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க வாஜ்பாயோட கூட்டணி வச்சவங்க தான் சார். அதுக்கு பிறகு சார், அதுக்கப்புறம் அவங்க உறுதியா தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தனித்து போட்டியிடும் போது எல்லா கட்சியும் தனித்து போட்டிட்டாங்க. திமுக தனியா போட்டி, காங்கிரஸ் தனித்து போட்டி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் கூட்டணி. அதுல 2 எம்பி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுது. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த தேர்தலுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இன்றைக்கு நிலைமை என்ன? எந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் தமாகாவை உருவாக்கி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு 96 காரணமாக இருந்தாரோ அந்த கோபத்தை எல்லாம் ஜெயலலிதா மறந்துவிட்டு 2001 மீண்டும் ஆட்சியை மீட்க வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அத்தனை எதிர்கட்சி தலைவர்கள், தலைவர் மூப்பனார் எல்லாருடைய வீடுகளுக்கு பார்த்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கினாங்க. அதை போல ஒரு பலமான கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மோடி அவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொன்னால்
இது ரெண்டு பக்கம் இருக்கின்ற அந்த பலமான கூட்டணிங்கிற இடத்துல இருந்ததா காலத்துக்கு ஏற்ற வகையில ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டியிருக்கு. சமகாலத்துல வாக்கு வங்கி யாருக்கு அல்லது யாரோட சேர்ந்தா வாக்குகள் வரும், யாரோட சேராம இருந்தா நல்லது அப்படிங்கிற கணக்குகளை போட்டு அவங்க என்ன சொல்றாங்க, பாஜகவோட சேராமல் இருக்கிறதா அதிமுக கூட்டணிக்கு பலு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாஜகவோட சேராம எந்த அளவுக்கு நீங்க தோல்வியை சந்திச்சீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். போன தேர்தலில் இந்த இப்ப நடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஒரு எம்பியாவது வெற்றி பெற முடிந்தது ரவீந்திரநாத். இந்த முறை அந்த ஒரு எம்பியை கூட பெற முடியல. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எந்த காலத்திலேயும் உங்களுக்கு ஆதரிக்க போறதில்லை. நீங்க எஸ்டிபிஐ தான் கூட்டணி வச்சீங்க. எஸ்டிபிஐயின் கூட்டணினால இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு கிடைச்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கியை பெறக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் 67 என்றைக்கு பேரறிஞர் அண்ணா கண்ணியத்திற்குரிய காகித மில்லத்தோடு கூட்டு வைத்தார். அது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்துல் சமத் காங்கிரஸோடு போய்விட்டால் முஸ்லீம் லீக்கை ரெண்டாக்கி தேசிய லீக் என்று ஒன்று லத்தீப் தலைமையிலே உருவாக்கி முஸ்லிம்களின் ஓட்டுகளை திமுக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்களுடைய ஓட்டு என்பது அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. அதனால் இந்த கூட்டணி என்பது பாஜக ஓட்டு வருது வரலங்கிறது ரெண்டாவது சார். அதிமுகவுடைய கொள்கை, எம்ஜிஆர் அவருடைய கொள்கை சமத்துவம், அதுபடி நாங்க நடக்கிறோம் திரு ஜெயக்குமார் சொல்றாரு சார். அந்த கொள்கைக்கு இவங்க என்ன சமத்துவத்துக்கு மீறி போயிட்டாங்க, அதான் அவர் சொல்றாரு. பேசுவோம் நம்ம அது என்ன மீறினாங்க, சமத்துவத்தை மீறி எங்க சார் போறாங்க? எல்லாருமே ஒண்ணுதான். இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு அது என்னன்னு நம்ம ரெண்டாவது சுற்றுல கேட்போம். திரு பொன்ராஜ் அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். வில்சன் வர திரு பொன்ராஜ், ரெண்டு பேரையும் ஒப்பிடுறதுல ஒரு தவறும் இல்லை. இவர் எவ்வளவு தேசிய அளவில் இருந்தாரோ அதே போல் திரு அர்ஜுனமூர்த்தி சொல்றாரு, ரெண்டு பேருக்குமே நேஷனலிஸ்டிக் வியூ தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் மீது நாட்டமுடையவர்கள் அப்படின்னு ஒற்றுமையெல்லாம் இருக்குது. அதில் என்ன தவறு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எம்ஜிஆர் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்போ இல்லை எம்ஜிஆர் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணமோ கிடையாது. இது ஓட்டு அரசியல். இது அது எம்ஜிஆர் கடந்த 70 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இன்றைக்கும் வேலிடான ஒரு தலைவர். இன்றைக்கும் தமிழக அரசியல் எம்ஜிஆரை சுற்றி சுழன்று தான் வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய எம்ஜிஆர் என்ற தாரக மந்திரம், ஏழை பங்காளன், பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், இத்தனையும் வட்டத்துக்கும் சொந்தக்காரர் அவர். அவர் ஏழைகளின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை என்ற அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி திராவிட சித்தாந்தத்தை வெளிப்படுத்தி பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களை செயல்படுத்தியவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆரையோடு வரக்கூடியவர்கள் யார் வேணாலும் கம்பேர் பண்ணலாம். இன்றைக்கு மோடி கம்பேர் பண்ணலாம், நாளைக்கு இன்னொருத்தர் பாடி கம்பேர் பண்ணலாம், நீ யாரை வேணாலும் கம்பேர் பண்ணலாம், எத்தனையோ பேரை கம்பேர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் நிரந்தரமானவர். அந்த எம்ஜிஆர் அவர்களை இவரோடு கம்பேர் பண்ணுவதே நார்மலாக பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய தலைவர்களை தனதாக்கி கொள்வார்கள். இப்போ அம்பேத்கரை தனதாக்கி கொள்வார்கள். ஆனால் உள்ள அம்பேத்கர் 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 என்று சொல்லி எப்படி ஏளனமாக ஒரு உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசினாரோ அதுதான் அவருடைய உள்ள கிடக்கை. அது மாதிரி நீங்க அம்பேத்கரை உள்ள வாங்கிக்குவாங்க, காந்தியை உள்ள வாங்கிக்குவாங்க. ஆனா அதே இது காந்தி படத்தை சுடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களையுமே இவர்கள் உள்வாங்கி, அது எதற்காக உள்வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது ஓட்டுக்கான அரசியல், அது வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர்கள் உள்வாங்குகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சம். இது அப்படி எம்ஜிஆரை தங்களுடைய தலைவராக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அப்ப இதை பார்க்குறாங்களா? ஆமாங்க. இப்போ நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர்.